கேதார காண்டம் 35ஆம் அத்தியாயம். சபரி வடிவில் அன்னை பார்வதி சிவனாரை மீண்டும் அழைத்து வருதல். சிவனாரின் முடிசூட்டு விழா. குறிப்பு: கேதார காண்டத்தின் இந்த நிறைவு அத்தியாயம் அன்னை பார்வதி ஒரு சபரி பெண்ணின் மலைவாழ் இனப் பெண்ணின் வேடத்தில் சென்று சிவனாரை எவ்வாறு மீண்டும் ஈர்த்தார் என்பதையும் பின்னர் சிவனார் மன்னிப்பு கோரி அவருடன் இணக்கமாக வாழ்ந்ததையும் விவரிக்கிறது. லோமச முனிவர் கூறினார்: மகாதேவர் காட்டிற்கு சென்றபோது பிரிவின் துயரத்தால் கிரிஜா தேவி அன்னை பார்வதி மிகவும் மனச்சோர்வடைந்தார். மெல்லிய அங்கங்களை கொண்ட அந்த அம்மையாருக்கு மாளிகைகளிலோ அல்லது அந்த புறங்களிலோ எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை. மெல்லிய உடலமைப்பும் பேரழகும் கொண்ட அந்த அம்மையார் முழு உணர்வுடனும் சிவனாரை குறித்தே சிந்தித்து கொண்டிருந்தார். சிவனை நினைத்து அவர் கவலையுடனும் பதற்றத்துடனும் இருப்பதை புரிந்து கொண்ட அவரது தோழி விஜயா இவ்வாறு கூறினாள். பேரழகியே, பெரும் தவத்தின் மூலமே நீ சிவனாரை அடைந்தாய். துறவியான சங்கரருடன் நீ விளையாடி அந்த பொய்யான தாயக்கட்டை ஆட்டம் வீணானதாகிவிட்டது. தாயக்கட்டை ஆட்டம் விளையாடுவதில் பல தீமைகள் உள்ளன. குற்றமற்றவளே, அவற்றை நீ செவிமடுத்ததில்லையா? மிகுந்த புத்திசாலித்தனம் கொண்ட மெல்லிய அங்கத்தாளே, உடனே சிவனாரிடம் மன்னிப்பு கோருவாயாக. சிறந்த முகப்பொலிவு கொண்ட மென்மையானவளே, செல்வாய். எங்களுடன் காட்டிற்கு செல்வாய். சம்புமூர்த்தி வெகு தூரம் செல்வதற்கு முன்பே சங்கரனாரிடம் சென்று மன்னிப்பு கோருவாய். நீ சிவனாரிடம் மன்னிப்பு கோரவில்லை என்றால் பிற்காலத்தில் நிச்சயமாக வருத்தப்பட நேரிடும். துயரத்திற்கு ஆளாவாய். மிகுந்த மன அமைதியும் துணிச்சலும் கொண்ட தேவி விஜயா கூறிய வார்த்தைகளை செவிமடுத்து தன் தோழி விஜயாவிடம் புன்னகைத்து கொண்டே பின்வரும் வார்த்தைகளை கூறினார். அவை உண்மையான தன்மையை கொண்ட அற்புதமான வார்த்தைகள். முன்பு அவன் பெரும் செல்வச் செழிப்புடன் திகழ்ந்தான். ஆனால் என்னால் தோற்கடிக்கப்பட்டான். அவனுக்கு வெட்கம் என்பதே இல்லை. எனக்கு இப்போது உடனடி வேலை ஏதுமில்லை. நான் இல்லாவிட்டாலும் அவன் தொடர்ந்து விகாரமான மற்றும் அருவமான உருவமற்ற நிலையிலேயே இருப்பான். உருவமற்றவனான மகேசன் என்னால் உருவம் கொண்டவனாக மாற்றப்பட்டான். இதில் மாற்று கருத்து இல்லை. அவனுக்கும் எனக்கும் இடையே இணைவோ அல்லது பிரிவோ என்று எதுவும் இல்லை. உருவமும் வடிவமும் இல்லாத மகேசனை உருவமும் வடிவமும் கொண்டவனாக நான் மாற்றினேன். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் மற்றும் சிறந்த தேவர்கள் அடங்கிய இந்த முழு பிரபஞ்சமும் அவனது திருவிளையாடலுக்காகவே என்னால் படைக்கப்பட்டது. விஜயா, தோற்றம் மற்றும் இருத்தலுக்கான காரணங்களுடன் என் திருவிளையாடலையும் காண்பாயாக. இவ்வாறு கூறிய பின்னர் மங்களத்தின் இருப்பிடமான தேவி கிரிஜா ஒரு வேடர் குல பெண்ணின் சபர பெண்ணின் வடிவத்தை ஏற்று மகேஸ்வரனாரிடம் செல்ல விரும்பினாள். அவள் கரு நிறமும் மெல்லிய உடலமைப்பும் கொண்ட பெண்ணாக மாறினாள். அவளது பற்கள் சிகர ஒரு வகை மல்லிகை மொட்டுக்களை போல இருந்தன. அவளது உதடுகள் வட்டமான பிம்ப ஒரு வகை சிவப்பு பழத்தை போல திகழ்ந்தன. அவள் அழகான கழுத்தை கொண்டிருந்தாள். கனமான மார்பகங்களில் பார்த்தால் அவள் சற்று குனிய வேண்டியிருந்தது. அவளது மென்மையான பளபளப்பான கூந்தல் அடர்த்தியாக வளர்ந்திருந்தது. அவளது இடை மிகவும் மெல்லியதாகவும் ஒல்லியாகவும் இருந்தது. அவளது இடுப்பு பகுதி பின்பகுதி பெரிதாக இருந்தது. கௌரியின் தொடைகள் தங்க நிற வாழைத்தண்டு போல இருந்தன. அவள் தோழிகளுடன் வேடர்குல பெண்களை போன்ற தோழிகளுடன் சென்றாள். அவள் மிக அழகான வளையல்களை அணிந்திருந்தாள். மயில் தோகையாலும் இறகுகளாலும் தன்னை அலங்கரித்து கொண்டாள். அவள் கரத்தினில் தாமரை தண்டு போன்ற வில்லை ஏந்தியிருந்தாள். அவளது முதுகில் அம்புக்கூடு இருந்தது. அது கேதக இலைகளால் செய்யப்பட்டிருந்தது. தொலைவிலிருந்து அவள் கிரீசனை கண்டாள். அழகான முகத்தை கொண்ட அப்பெண் பல தோழிகள் மற்றும் பணிப்பெண்கள் தன்னை சூழவும் தனக்கு தொண்டு செய்யவும் சென்றாள். வண்டுகளின் உரத்த ரீங்கார ஒலியின் மூலம் அவள் 3 உலகங்களையும் அதிரச் செய்தாள். மன்மதனை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிப்பவளாக கிரிஜா தோன்றினாள். அந்த தருணத்தில் அரச அன்னங்கள் மையலினாலும் விருப்பத்தினாலும் நிறைந்தன.
வண்டுகளும் மயில்களும் அனைத்துமே மையலில் வாடி தவித்தன. மாகேஸ்வரன் யோக நித்திரையிலும் தியானத்திலும் ஆழ்ந்திருந்த இடத்திற்கு அவள் சென்றாள். வண்டுகளின் ரீங்கார ஒலியால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட நிலையில் அந்த தேவி காணப்பட்டாள். மகாதேவர் தனது யோக நிலையிலிருந்து விழித்தெழுந்தார். அந்த சபரியை கண்டதும் மகேசன் உடனடியாக காமத்தால் ஆட்கொள்ளப்பட்டார். அவர் தேவி கிரிஜையை நெருங்கி அவளது கரத்தை பற்ற முற்பட்ட போது கற்புக்கரசியான அவள் திடீரென அவர் முன்னிலையில் இருந்து மறைந்து போனாள். இதனை கண்ட உடனேயே அந்த இறைவனின் தவறான எண்ணம் நீங்கியது. சம்புமூர்த்தி அங்குமிங்கும் தேடி அலைந்தார். ஆனால் அந்த அழகிய விழிகளை கொண்ட மங்கையை காணவில்லை. அவர் பிரிவின் துயரை அனுபவித்தார். மையலில் வாடினார். மன்மதனுக்கு எதிரியாகவும் நித்திய ஞான வடிவினராகவும் மயக்கமேதுமற்றவராகவும் திகழ்ந்த சம்புமூர்த்தி இப்போது மயக்கத்திற்கு ஆளானார். அவர் மீண்டும் ஒரு முறை தேவி கிரிஜையை கண்டார். வேட்டுவ பெண்ணாக திகழ்ந்த அவளிடம் பின்வரும் கனமான வார்த்தைகளை கூறினார். அந்த சூழலுக்கு மிகவும் பொருத்தமான சொற்கள். சிவனார் கூறினார், மெல்லிய அங்கங்களை கொண்ட பெண்ணை என் சொற்களை செவிமடுப்பாய். அவற்றை செவிமடுத்த பின்னர் அதற்கேற்ப செயல்படுவது உனக்கு தகுந்ததாகும். நீ யார்? யாருக்கு சொந்தமானவள்? அழகான இடையையும் பெரும் பாக்கியத்தையும் கொண்ட பெண்ணே, இதனை துல்லியமாக செய்வாயாக. சிவனார் அன்னை பார்வதி கூறினாள், நான் என் கணவரை தேடிக் கொண்டிருக்கிறேன். அவர் எல்லாம் அறிந்தவர், எல்லா பொருள்களையும் அருள்பவர், சுதந்திரமானவர், விகாரங்கள் அற்றவர் மற்றும் அனைத்து உலகங்களுக்கும் மேலான தலைவர் ஆவார். இவ்வாறு கூறப்பட்டதும் ரிஷப கொடியை உடைய இறைவனார் தேவி கிரிஜையிடம் பின்வருமாறு பதிலளித்தார். மென்மையான பெண்ணே, உனக்கு மிகவும் பொருத்தமான கணவன் நானே, வேறெவரும் இல்லை. அழகான முகத்தை கொண்ட பெண்ணே, இதை உண்மையாக சிந்தித்து காண்பாய். ருத்ரனின் சொற்களை கேட்ட அவள் புன்னகைத்தவாறு கூறினாள், பெரும்பாக்கியம் கொண்ட மேலோரே, நான் தேடும் கணவர் தாங்களே என்று தாங்கள் கூறலாம். ஆனால் உங்களுக்கு உண்டாகட்டும். நான் ஒன்று கூறுகிறேன். உங்களுக்கு கணங்கள் பரிவாரங்கள் இல்லை. நீங்கள் எதிரிகளை எரிப்பவர். முன்பு பெரும் தவத்தின் மூலம் உங்களை அடைய முயன்ற அழகான பெண்ணை நீங்கள் ஒரு கணத்தில் காட்டிலேயே கைவிட்டு விட்டீர்கள். எல்லா உயிரினங்களும் உங்களை சாந்தப்படுத்துவது மிகவும் கடினம். எனவே எனக்கு முன் நீங்கள் கூறியதை மீண்டும் கூற வேண்டாம். சபரியின் இங்கு தேவி பார்வதியின் ஒரு வடிவத்தை இது குறிக்கிறது. சொற்களை செவிமடுத்த ரிஷப கொடியை உடைய இறைவன் பதிலளித்தார், அப்படி கூறாதே. பெரிய விழிகளை கொண்ட பெண்ணே, அந்த ஏழை தவ பெண் கைவிடப்படவில்லை. மெல்லிய உடலை கொண்ட பெண்ணே, ஒருவேளை நான் அவளை கைவிட்டிருந்தால் வேறு என்ன கூற முடியும்? பெரிய விழிகளையும் அழகான இடையையும் கொண்ட பெண்ணே, என்னை அற்பமானவனாகவும் பரிதாபத்திற்குரியவனாகவும் கருதி என் ஆலோசனையை நீ நிறைவேற்ற வேண்டும். சூலத்தை ஏந்திய இறைவனால் பல வழிகளில் இவ்வாறு உறுதியாக வேண்டப்பட்ட போது கிரிஜை புன்னகைத்து கொண்டு ஏளனமும் கண்டனமும் கலந்த இந்த சொற்களை கூறினாள். யோகிகளின் தலைவரே, தாம் ஒரு துறவி, பற்றற்றவர், களங்கமற்றவர், ஆத்மாவில் திளைத்திருப்பவர், இன்ப துன்பம் போன்ற முரண்பட்ட இணைகளுக்கு துவந்துவங்களுக்கு அப்பாற்பட்டவர், மன்மதனை அளித்தவர், நீரே விருபாக்ஷர், முக்கண்ணன். உம்மை நான் கண்டு விட்டேன். உம்மை அடைவது எனக்கு இயலாத காரியம். யாராலும் உம்மை வெல்ல முடியாது. எனவே எனக்கு முன்பு கூறப்பட்டதை தாம் மீண்டும் கூற வேண்டாம். அவள் வார்த்தைகளை செவிமடுத்த மதனனை அளித்தவரான சிவனார் கூறினார், எனக்கு மனைவியாக ஆகிவிடு. இதை தவிர வேறு எதையும் செய்வது உனக்கு தகாது. இவ்வாறு கூறியதும் மையலால் பீடிக்கப்பட்ட அந்த இறைவன் வேட்டைக்கார பெண்ணின் கரத்தினை பற்றினார். அவள் புன்னகையுடன் மரியாதையான முறையில் அவரிடம் கூறினாள், என்னை விடுங்கள், என்னை விடுங்கள். இறைவனே, இது முறையல்ல. குறிப்பாக ஒரு துறவிக்கு இது தகாது. பல பிரயோகம் செய்யாதீர்கள். என் தந்தையிடம் கேளுங்கள். மற்றபடி என் மீது வலுக்கட்டாயமாக தாக்குதல் நடத்தாதீர்கள். மகாதேவனார் கூறினார், அழகிய முகத்தை உடைய பெண்ணே, உன் தந்தை எங்கே வசிக்கிறார்? உன் தந்தையை குறித்து விரைவாக கூறுவாய். நான் அவரை வணங்கி சந்திக்கிறேன். அவர் கூறிய வார்த்தைகளை செவிமடுத்ததும் காளை கொடியை உடைய இறைவனை, கருமையான விழிகளையும் மெல்லிய இடையையும் கொண்ட அந்த பெண்
தன் தந்தையிடம் அழைத்து சென்றாள். அவர் கைலாச மலையின் சிகரத்தில் வீற்றிருந்த சிறந்த மலையரசன் இமவான் ஆவார். அவர் மிகுந்த தேஜஸ் ஒளி கொண்டவர், பல அரவங்களால் சூழப்பட்டவர். அவர் நுழைவாயிலில் நின்று கொண்டிருந்தார். தேவி அவரை சங்கரனாருக்கு சுட்டி காட்டினாள். இறைவனே, இவர்தான் என் தந்தை. கூச்சமின்றி அவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ள கேளுங்கள். அவர் என்னை உமக்கு தருவார். துறவியே, தாமதிக்காதீர்கள். அவ்வாறே செய்வதாக எண்ணி அவர் திடீரென இமவானை வணங்கி இவ்வார்த்தைகளை கூறினார். மலைகளின் அரசர்களுள் சிறந்தவரே, மிகுந்த அறிவுடையவரே, மிகுந்த துயரத்தில் இருக்கும் எனக்கு உமது சிறந்த மகளை தாரும். பரிதாபகரமான இவ்வார்த்தைகளை செவிமடுத்த இமவான் எழுந்து நின்றார். மகேசனின் கரத்தை பிடித்தவாறே மலைகளுக்கு தலைவனான அந்த மலையே இவ்வாறு மலையரசனாய் நின்று கூறியது, இறைவா, தாம் என்ன கூறுகிறீர்? இது தமக்கு இப்போது தகுந்ததல்ல. 3 உலகங்களிலும் புகழ்பெற்ற கொடையாளி தாமே ஆவீர்கள். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த அண்டம் உம்மாலேயே படைக்கப்பட்டது. இவ்வாறு அந்த பெரிய மலையான இமயமலை அவரை புகழ்ந்து பேசியது. அப்போது சிறந்த முனிவரான நாரத மாமுனிவர் அங்கு வந்தார். அவர் புன்னகைத்து கொண்டே பின்வரும் சொற்களை கூறினார். சூலாயுதத்தை ஏந்திய இறைவா, தமக்கு நமஸ்காரம். சம்புமூர்த்தியே, என் சொற்களை செவிமடுப்பீராக. அவை உண்மையான சாராம்சத்தை கொண்ட சிறந்த சொற்கள். இளம் பெண்களுடனான தொடர்பு துன்பத்தையும் துயரத்தையுமே அதிகரிக்கும். தாமே எஜமானர், உலகங்களின் தலைவர், மகேஸ்வரனார், எல்லாவற்றிற்கும் மேலானவர், தேவர்களின் தலைவரே, எல்லாவற்றையும் நன்கு சிந்தித்து காண்பீராக. உண்மையை உரைப்பதே உமக்கு தகுதியானது. உயர்ந்த உள்ளம் கொண்ட நாரத மாமுனிவரால் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டதும் மகேஸ்வரனான சம்புமூர்த்தி தெளிவு பெற்று புன்னகைத்தார். சிவனார் கூறினார், நாரத மாமுனிவரே, இவ்விஷயத்தில் தாம் உண்மையைத்தான் உரைத்தீர். இதில் எந்த வகையிலும் மாற்று கருத்து இல்லை. இளம் பெண்களுடனான தொடர்பால் ஆண்களுக்கு வீழ்ச்சி ஏற்படுவது உறுதி. இதில் ஐயமே இல்லை. உமது சொற்கள் பொய்யாக இருக்க முடியாது. நான் இந்த பெண்ணால் ஈர்க்கப்பட்டு கந்த மாதன மலைக்கு கொண்டு வரப்பட்டேன். இது பூதம் போன்ற ஒரு உயிரினத்தால் நிகழ்த்தப்பட்ட மர்மமான மற்றும் விசித்திரமான செயலாகும். எனவே நான் இந்த மலைக்கு அருகில் தங்கப் போவதில்லை. இப்போதே நான் வேறொரு காட்டிற்கு செல்லவிருக்கிறேன். இவ்வாறு கூறிய பின்னர் யோகிகளாலும் கூட அடைவதற்கு அரிதான ஆழம் காண முடியாத அந்த பாதையில் அவர் சென்றார். இவரே பிரபஞ்சத்தின் தலைவரும் திரிபுரத்தை அளித்தவரும் பெரும் புகழ் உடையவருமான மகேசராவார். இவரை வணங்கவும் துதிக்கவும் உண்மையான பக்தி உணர்வுடன் அல்லது வாழ்வின் உன்னத நோக்கத்திற்காக மன்னிப்பு கோரவும் வேண்டும். நாரத மாமுனிவர் கூறிய இவ்வார்த்தைகளை செவிமடுத்ததும் மிகுந்த தேஜஸ் கொண்ட மலைகள் அனைத்தும் தேவி கிரிஜையை, மலைகளின் தலைவனின் மகளை முன்னிறுத்தி இறைவனிடம் சென்றன. உலகங்கள் அனைத்திற்கும் நலம் செய்பவரான சங்கரனாரின் பாதங்களில் அவை அனைத்தும் நீண்ட தண்டம் போல முழுமையாக பணிந்து வணங்கின. பிரமதகணங்கள், குஹ்யகர்கள் மற்றும் பிறரும் அவரை சிவபெருமானை வணங்கி துதித்தனர். துதிக்கப்பட்ட அந்த இறைவன் கந்தமாதன மலைக்கு எழுந்தருளினார். அங்கு உயர்ந்த உள்ளம் கொண்ட முனிவர்களுடன் சேர்ந்து ஆங்கிரச முனிவர் அந்த இறைவனுக்கு சிறப்பாக முடிசூட்டினார். அக்காலத்தில் துந்துபி முரசுகள் முழங்கின. பலவிதமான இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டன. தேவேந்திரன் முதலான தேவர்கள் மலர் மழையை பொழிந்தனர். பிரபஞ்சம் முழுவதாலும் வணங்கப்பட தகுந்த யோகிகளின் தலைவரான அவரை பிரம்மதேவர் முதலான தேவர் கூட்டங்கள் சூழ்ந்து கொண்டு வேண்டிக் கொண்டன. அவரும் தேவி கிரிஜையுடன் இருந்தார். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர் ஒரு திவ்யமான ஆசனத்தில் அமர்ந்தருளினார். அங்கு அவர் மிகுந்த கம்பீரத்துடனும் மங்களமான அம்சங்களுடனும் திகழ்ந்தார். அந்தணர்களே, உயர்ந்த உள்ளம் கொண்ட மகேசரின் இத்தகைய திருவிளையாடல்கள் அவற்றை செவிமடுப்பவர்களின் பாவங்களை போக்கக்கூடியவை. அத்தகைய செயல்கள் எண்ணற்றவை. ருத்ரனாரை குறித்து நாம் செவிமடுத்த இந்த வரலாறுகள் அனைத்தும் மகத்தானவை. இதற்கு மேல் நான் என்ன கூற வேண்டும்? முனிவர்கள் கூறினர். சங்கரனாரின் திருவிளையாடல் இவ்வாறு தங்களால் விவரிக்கப்பட்டது. இந்த வரலாற்றை செவிமடுப்பதாலேயே நாங்கள் முழு மன நிறைவு அடைந்தோம். சூதர் கூறினார்,
வியாசமா முனிவரின் அருளால் நான் அனைத்தையும் செவிமடுத்தறிந்தேன். சங்கரனாரின் அற்புதமான வடிவம் பரந்து விரிந்தது. அது வேதங்களின் வியக்கத்தக்க சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. அது பரிபூரணமான ஞானத்தின் தன்மையை கொண்டது. அத்தகைய அந்த வடிவம் உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. மிகுந்த நம்பிக்கையுடன் சிவனாருக்கு மிகவும் பிரியமானதும் சிவசாஸ்திரம் என்று போற்றப்படுவதும் ஆகிய சிவனாரின் பெருமை மிக்க அந்த அற்புதமான கதையை அன்போடும் பக்தியோடும் செவிமடுப்பவர்களும் பிறருக்கு எடுத்துரைப்பவர்களும் அந்த உன்னத இலக்கை அடைகிறார்கள். 35ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது. கேதார காண்டம் மங்களகரமாய் நிறைவுற்றது.